அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி 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 மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, என்னென்ன மக்கள் அதுக்கு ஒரே ஒரு காரணம் வராங்க. அதுக்கு ஒரே மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசனை வச்சிருக்கிற அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் அன்பும் கடமை பாசத்துக்கும். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் மக்களுடைய சேஃப்டி, மற்ற எல்லா விஷயங்களையும் வேறு எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றது மக்களுடைய சேஃப்டி. அதை என் மனசில் ரொம்ப ஆழமாக பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த எண்ணம். அதை என் மனசில் ரொம்ப ஆழமாக அதனால தான் இருக்கும். இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு தான் இந்த மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணிச்சு. அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷனோட சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இடங்களை சூஸ் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது. ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. ஆனால் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது இப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும். ஆனால் மனுஷன் தானே. நான் திரும்ப நேரத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது இருந்துச்சுன்னா விட்டுட்டு என்னால் அதை ஒரு காரணம் காட்டி கிளம்பி வர முடியும். அங்கே வேறு சில நான் திரும்ப பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில சம்பாவிதம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம். அங்கே வேறு சில இந்த நேரத்தில் பதட்டமான சுச்சுவேஷன் இழந்து வேறு சில சம்பாவிதங்கள் இத்தனை குடும்பங்களுக்கும் நடந்துடக்கூட ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன். தெரியும் என்ன சொன்னாலும் இந்த நேரம் இடையாகாதுன்னு எனக்கு தெரியும். தங்களை இழந்து தவிக்கிற ஹாஸ்பிட்டலில் இத்தனை குடும்பங்கள் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணும் சொல்கிற இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். இடையாகாதுன்னு எனக்கு கூடிய சீக்கிரமே உங்கள் ஹாஸ்பிட்டலில் நான் சந்திக்கிறேன். ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே வலிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவரும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு எங்களுடைய நன்றியை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம், கரூரில் மட்டும் ஏன் அப்படி கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்களுக்கு எல்லா கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம், ஆனால் கரூரில் மட்டும் ஏன் அப்படி நடக்குது. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு உண்மை வந்துச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல எனக்கு கடவுளே நேரில் வந்து